அர்ஷ யோகத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க. அர்ஷ யோகம் விதி 3 இது பற்றி பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே நான் அர்ஷ யோகத்தை பற்றி 2 விதமான எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் அப்படின்னு நான் பதிவு போட்டிருக்கேன். இது அர்ஷ யோக விதி 3. இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் ஒரு உச்ச கிரகம் இருக்கும் பட்சத்தில் இது அர்ஷ யோக அமைப்பில் வருங்க. இந்த திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க, குடும்ப விருத்தி நல்லாவே இருக்கும், மேலே மேலே வசதி வாய்ப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் அவங்க பிள்ளைகளுடைய வம்சாவளி விருத்தி அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே நல்லாவே இருக்குங்க. பொதுவாக லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் ஒரு உச்சகிரகம் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம் பிள்ளைகள், பூர்வ புண்ணியஸ்தானம், பிள்ளைகள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்னத்துக்கு 6ஆம் இடமாங்க. அந்த 6ஆம் இடத்துல ஒரு உச்சகிரகம் இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்கள் கொடுக்கும்.